ತೊಗರಿಬೇಳೆ ಎಲ್ಲ ಚೀಪ್ 130 rupees தான். சார் 2 kg வாங்கினேன். நாட்டி இது அங்கே கிடைக்கல, இங்கே கிடச்சி. நம்ம ஊரில் தனியாக நாட்டி இது கிடைக்காது. ஆசனம் இந்த ரேட்டு ரேட்டு போயிட்டு ஹவுசிங் ரேட்டு பண்ணலாம். இங்கே ஒரு கிணறு இருக்கும்ல, அப்படி தாண்டிட்டோம். கண்டிப்பாக அந்த பிரிட்ஜ் எடுக்கணும். காய்கறி கடையெல்லாம் போயிட்டு அதுக்கு வரமா இருங்கம்மா. காய்கறி வரையா? ஆமாம், வெள்ளரிக்காயெல்லாம் வாங்கணும். அந்த வெள்ளை வெள்ளரிக்காய் ஸ்டாண்டில் இருக்கும். போர்டு இறக்கம் வருங்க தானே. இங்கே தான் அந்த ரசித் அதில் போட வந்த போ இங்கே தான் சொன்னான். இங்கே தான் நீங்கள் போய் விஷயம் தான். இப்போ இங்கே தான் டிவி வாங்கினேன் கடையில். ஒரு டிவி கடை, இங்கே டெய்லர் கடை. டென்ஷன் பண்ணல கேங்க என்ன இருக்கேன் ருத்தி கடையில் நிப்பாட்டேன். எதுக்கு இன்னும் ஓர பேசிட்டு வேண்டாம் வேண்டாம் ஏன் வேணாம். அவர்லாம் அப்போ சும்மா இருக்கு. அப்பா போனது கூட சரி இல்லை, அது வந்து அப்போ சொல்லலை. சும்மா இருக்க எல்லாம் சொன்னோம் சும்மா இருக்காது. பரல விட பிள்ளையார் கோயில் போவேடா ரெகுலரா? இல்லை இல்லைடா போவல. அதெல்லாம் இல்லை, சான்ஸே இல்லை. பழங்கள்னா டெய்லி போயிட்டு அம்மாவுக்கு நீ புதியெல்லாம் வாங்கிட்டு வரல. வீட்டில் ஃபோர்ஸ் பண்ணிட்டு இருக்கேன் உங்களாண்ட்டு. அங்கே போயிடும் போய் போய் விட்டு ஊரே வந்துட்டு அரவிந்தா ஸ்கூல். அபிஷேக் இதுக்கு இருக்கிற ஹிஸ்ட்ரி அண்ட் அரவிந்தா ஸ்கூல் அண்ட் அபி வந்து ஒரு டோக்கியலோ பழைய பாசாந்து நீ ஒன்று ஒரு வாட்டி ஒருத்தன் கல்லால் அடித்தது, ஒன்று கல்லால் அடித்து வீட்டில் பிளட் இங்கே தானே எங்கே நடந்தது? ஒன்று கல்லால் அடித்தானே பரா. அது விடு, இந்த பிரிட்ஜை பாருப்பா. மே சும்மா இருங்க சொல்லிட்டேன். நல்லா இருக்குன்னு சொல்லாங்க. ரோடெல்லாம் நல்லா இருக்கான் பிரிட்ஜு பாருங்க. என்ன பண்ணுறது, அதுக்கு நம்ம இந்த பிரிட்ஜு ரொம்ப வருஷமாக அப்படியே இருக்கு. இப்படி ரைட் சைடு திரும்ப எடுத்து லெஃப்ட்டு வேண்டாம். நம்ம வீடை பார்த்துட்டு அங்கே விட்டு அப்படி போகலாம். அந்த அவுட்டர் வழியாக போகலாம். அப்படின்னு வினோதாண்டி அப்புறம் போகலாம். ரொம்ப நேரம் வேணாம் தெருக்கு போகாதீங்க. தெருக்குள்ளெல்லாம் போகல, வெளியிலேருந்து. பழனி இருக்காரா? பழனி இருக்காதானே சொல்ல. பாபு பார்த்தேன் அன்னைக்கு. பழனி இருக்காரு நினைக்கிறேன். பார்த்து ரொம்ப வருஷம் ஆச்சு. இல்லை ஓகேமே. இல்லைண்ணா நான் வாங்கிட்டேன். உருளைக்கால் இருக்கேன். உருளைக்கால் இருக்காது இப்போ அது பண்ணலாம்ல சாம்பார். உருளைக்கால் வெங்காயம் வாங்கிட்டுறேன். அது ஒரு மேட்ரு கிடையாது. வாங்கிட்டுறேன், கண்டிப்பாக வாங்கிட்டுறேன். போகிற வழியில் போகிறோம், கீரை எல்லாம் வாங்கிட்டு போகலாம். நம்ம ஊரில் எல்லாம் ரேட்டு இங்கேயும் அப்படி தான். சும்மா இருக்கு. நான் அப்புறம் நிறுத்துறேன். நம்ம லாஸ்ட் டைம் நம்ம அந்த சுப்பிரமணியிலேருந்து வரும்போது நான் நிறுத்துறேன். அதை பற்றி பேசாதீங்க சரியா? இந்த சோலூர் பக்கம் அவுட்டர். ஆமாம், சோலூர் எல்லாம் பண்ணி டூர் 18% டபுள் சீட்னா சூப்பர். மேசிவ் சக்ஸஸ். டபுள் சீட் வந்துட்டாலே மேசிவ் அதிகம். அவ்வளோதான். 10 சீட்டு
அது மேசிவ். அதுவும் 18% ஓட்டு வாங்கிட்டு அது மேசிவ். அது பிரில்லியன்ட் அவன் பண்ண பிரிட்ஜ் வார்த்தையே இல்லை. இப்போவும் ஒத்துக்கணும். கெஸ் பண்ணுறது 30% ஓட்டு. அது சீட்டு கண்ணோட்டமாக தெரியாது. அப்போ வேஸ்ட்டு. நான் சொல்கிறது கம்மியாக வாங்கி அவன் 2% 2 சீட்டு வாங்கினா அது உண்மையாக அப்ரிஷியேட் பண்ணும். அது இவன்டா தெரியுடா இருக்குவேன் தெரியுமா இருக்குவேன். இல்லை அவருக்கு தெரியும் வேல்டா வருவாங்க. சந்தோஷ் பேங்க் அவன் அப்படிதான் இருக்கான் பையன். அப்படியே சந்தோஷ் பேங்க் ஸ்டோர் இங்கே வந்துருக்குடா. தரணி மெடிக்கல்ஸ், தரணியில் பிறந்தவன் தரணியில் கணபதி ஹாஸ்பிட்டல்ஸ், பார்க்குடா உத்தியானம் பார்க்கலாம் இருக்காங்க. இதெல்லாம் இப்போ ஒன்றுமே ஓன்னு இருக்கும் இதெல்லாம். வாக்கிங் நாய் பீ போய் உணர்ந்துருக்கும். ஆமாம் அப்படியே இருக்கும். இல்லைடா சீரியஸாக சீரியஸாக இடம் அப்படி தான் இருந்தது. இப்போ பாரு நாங்கள் வாக்கிங் வருவோமே 2 பக்கம் மரமாக இருக்கும். மரம்லாம் இருக்காது, ஒன்றுமே இருக்காது. இது ஆர்டேரியம் அந்த இது புல்லெல்லாம் முளைச்சி இல்லைமே. எனக்கு நல்லா சும்மா இருக்கேன். நான் 2015 அப்படி தான் இருந்தது இந்த இடம். 2020க்கு அப்புறம் தான் இந்த க்ரோத்து. 20க்கு முன்னாடி இப்படி இருக்குல்ல. ஆஃப்டர் கோவிட் தான் இந்த இடம் க்ரோத்தாக இருக்குது. ஜொமேட்டோ ஓப்பன் பண்ண ஜொமேட்டோ ஒர்க் ஆகா பாரு. ஸ்விக்கி ஜொமேட்டோ இதுக்காக ஃபுல்லு இது இன்டோருக்கு எடுத்துகிறேன்.